ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஸ்பைஸியான டேஸ்டியான சிக்கன் டிக்கா மசாலா தாங்க. இது பார்த்துட்டிங்கன்னா நான், சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டாக்கு ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ்ங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பவுலில் நான் ஒரு 350 கிராம் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே நான் கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு 1/2 லெமனுடைய சாறையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா கூட சிக்கன் பீசஸ் நல்லா கலந்து வச்சுட்டேங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. இது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சிருக்கக்கூடிய சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கிறோங்க. இப்போது நம்ம சிக்கன் பீசஸ் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. நான் இப்போ தேவையான அளவு சிக்கன் பீசஸை உள்ளே சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஃப்ரை பண்ணும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. நான் சிக்கன் பீசஸை திருப்பி போட்டு இன்னொரு 4 நிமிஷம் விட்டு இன்னொரு சைடையும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய தக்காளியையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்கிறோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நான் இங்கே வதக்கிக்கிற மாதிரி வதக்கிட்டு கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் கொத்தமல்லி சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கிறேங்க. தண்ணீர் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இங்கே நான் ஒரு 150 ml தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய சிக்கன் பீசஸையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா கிரேவியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கடைசியாக ஒயிட் க்ரீம் சேர்த்த போகிறோங்க. சேர்த்தும் பொழுது கிரேவியோட கன்சிஸ்டன்சி இன்னுமே திக்காயிடுங்க. இப்போது அடுத்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அடுத்து நாம் மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் கிரேவியை கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. அதையும் நாம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு மூடி கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா மசாலா நல்லா கொதிச்சிருச்சுங்க. கடைசியாக ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலையை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க.
அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.